Hi guys, welcome to Yusuf Handcraft. Today வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் பாட் தான். இந்த ஃப்ளவர் பாட் ஐடியா என்னோட மைண்டுக்குள்ளே திடீர்னு வர்றதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஒன் டே நான் ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு பாதாம் கீர் வாங்கி குடித்தேன். ஸோ அந்த பாட்டில் தூக்கி போட மனசு இல்லாமல் அந்த பாட்டில் வச்சு என்ன பண்ணலான்னு ரொம்ப நாளாக வச்சு பார்த்துட்டே இருந்தேன். அதை வச்சு நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது எனக்குள்ள நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. இந்த பாட்டுக்குள்ள மணி பிளான்ட்லாம் வச்சு க்ரோ பண்ணுற மாதிரி வீடியோ போடலான்னு யோசித்தேன். பட் அந்த பாட்டிலோட மவுத் பிளேஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதால அந்த பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ அதை பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். தென் அந்த பாட்டில் வச்சு சூப்பராக ஒரு பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணேன். ஓகே இதையே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு என் மைண்டுக்குள்ள ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன் நம்ம ஒரு குரூப் ஆஃப் ஃப்ளவர் மேக் பண்ணி அதுக்கு இந்த பாட்டில் பாட்டாக மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. நான் ஃபைனலாக டிசைட் பண்ணது தான் இந்த ஃப்ளவர் பாட்டு. இதை நம்ம சிம்பிளாக ஒயிட் பேப்பர் அண்ட் க்ளூ யூஸ் பண்ணியே நம்ம மேக் பண்ணிடலாம். அண்ட் இப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்கனே அது என்ன ஷீட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேற எதுவும் இல்லை, கார்ட்போர்ட் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் இருக்க ஃபர்ஸ்ட் லேயரை நம்ம பிரித்து எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தின்னான பேப்பர் நமக்கு கிடைக்கும். மேபி கார்ட்போர்ட் ஷீட் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் இதை ஒயிட் பேப்பர்லேயே நம்ம இந்த மாதிரி கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதோட சென்டர் பிளேஸில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேக் பண்ண இந்த ரோல் எடுத்து உள்ளே வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபைனலாக இது ஃப்ளவர் போல் இருந்தாலும் அந்த கர்ல் ஷேப் இல்லை இல்லையா, ஸோ ஒரு பென் வச்சு நம்ம இந்த மாதிரி கர்ல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் எல்லாமே க்யூட் அண்ட் கிளியராக கர்ல்ஸ் ஆகியிருக்கும். அண்ட் பார்க்க கொஞ்சம் ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு கீழே இருக்க ஃப்ளவர் ஸ்டெம் தான் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதோட கார்னரில் நான் ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்டெம் ரெடி ஆகிடுச்சு. அட் சேம் டைம் அதே மாதிரி இன்னொரு ஒயிட் பேப்பரில் லீஃப் மாதிரி நான் ட்ரா பண்ணி அதுக்கும் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஃப்ளவரோட அந்த லீஃப் அந்த ஸ்டெம்மை நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டெம்போட எட்ஜில் நான் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரை நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி அந்த லீஃபோட எட்ஜில் நான் க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்பில் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நமக்கு இப்போ ஒரு ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் மேக் பண்ணி நான் பாட்டுக்குள்ளே வச்சா நல்லா இருக்காது இல்லையா, ஸோ ஆல்ரெடி நான் 2 ஃப்ளவர் மேக் பண்ணி அந்த பாட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹைட் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் 3 ஃப்ளவர்ஸுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டான ஷேப்பில் இருக்கும். ஸோ ஃபைனலாக நான் ஒரு ஃப்ளவர் பாட் வந்து மேக் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கவா, இந்த ஃப்ளவரோட நேம் என்ன அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேஸ்ட்டாக இருந்த ஒரு பாதாம் கீர் பாட்டில் வச்சு ஒரு க்யூட்டான ஃப்ளவர் பாட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வேஸ்ட்டான திங்ஸ் ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கிராஃப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை விட சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.